சண்முகம் பரணி சீரியல சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வீரா கழுத்தில் யார் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோட நம்ம காத்துட்டு இருந்த தருணம் தான். யார் தாலி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சிவபாலன் தான் தாலி கட்டியிருக்கிறாங்க. சிவபாலன் எந்த சூழ்நிலையில் வந்து வீரா கழுத்தில் தாலி கட்டினாங்க, கௌதமோட நிலைமை என்னாச்சுது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவபாலன் வந்து வீரா கழுத்தில் அவங்க விருப்பம் இல்லாமே தாலி கட்டியிருக்கிறாங்க. இதனால வீரா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அது மட்டும் கிடையாது சண்முகம் பரணி இவங்களோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறிவழகனுக்கு மாலதி ஃபோன் பண்ணுறாங்க. எப்படியாவது எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், அதாவது வீராவோட கல்யாணத்தையும் நிறுத்தணும், அதே மாதிரிக்கு வெங்கடேஷ்கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலதி ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து அறிவழகன் நீ வந்து ஃபோனில் சொல்லு அப்படிங்கும்போது இல்லை ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அறிவழகன் சரி நான் வாரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அறிவழகன் வந்து மாலதியை தேடி வராங்க. ஆனால் மாலதி வந்து அந்த இடத்துல காணலை. ஏன்னா குருவுக்கு பயந்து மாலதி அங்கேருந்து கிளம்பி எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டுதாங்க போலுக்கு. அடுத்து பார்த்தோம்னா முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனும் மண்டபத்துக்கு வராங்க. அப்போ மாலதி வந்து அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் நான் வந்து உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீ அங்கே இல்லை அப்படிங்கும்போது அப்போ வந்து மாலதி வந்து சொல்கிறாங்க இல்லை வெங்கடேஷால உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே குரு வந்துருந்தாங்க. அப்போ ஃபோனு கட் ஆயிருது. இதனால அறிவழகன் வந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கெட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அறிவழகன் வந்து சொல்கிறாங்க ரத்னா ரொம்பவே நல்லவப்பா, அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்கடேஷால எவ்வளோ பிரச்சனைகளை ரத்னா சந்திச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஒரு கட்டத்தில் அறிவழகனோட அப்பா வந்து அவங்க ரத்னா மேலே எவ்வளோ வெறுப்பு காட்டியிருந்தாங்களோ அதே அவங்க பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ரத்னா எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கிறா, அவளை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகத்துக்கிட்ட அவங்க அறிவழகனோட அப்பா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருப்பா, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ பிரச்சனை பண்ணினேன், ஆனால் இப்போ தான் எல்லாத்தையும் பற்றியும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உண்மையிலேயே ரத்னாவை முதல்ல வெறுத்தேன், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ரத்னா என் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுமா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகத்தோட காலில் விழுறதுக்காக போகிறாங்க அறிவழகனோட அப்பா. உடனே சண்முகம் வந்து தடுக்கிறாங்க. ஐயோ என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, என் தங்கச்சியை பற்றி புரிஞ்சுக்கிட்டே எங்களுக்கு அதுவே போருங்க. என் தங்கச்சிக்கு வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிப்பிடிச்சது, அதனால ரெண்டாவது வாழ்க்கையாவது அவளுக்கு நல்லபடியாக இருக்கணுங்க, என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தாலே போருங்க அப்படிங்கவும் அப்போ அறிவழகனோட அப்பா சொல்கிறாங்க இங்கே பாரு சண்முகம், உன் தங்கச்சியை விட்டு மருமக கிடையாது மகா, அவளை நான் சந்தோஷமாக நாங்கள் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவையும் ரத்னாவையும் மணமேடைக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ மாப்பிள்ளையும் வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே பார்த்தோம்னா வந்து வைஜெயந்தி கௌதம் கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து குரு வந்து ஃபோனில் வராங்க. அப்போ வைஜெயந்தி கேட்குறாங்க அந்த மாலதியோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து கௌதம் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு கொஞ்ச நேரத்தில் நீ வந்து வீரா கழுத்தில் தாலி கட்ட போற, அதோட நம்ம கண்ட கனவு எல்லாமே வந்து பழிக்க போகுது. வீரா சிரிச்சிட்டு இருக்கா பாரு, அந்த சிரிப்பு இதோட முடிஞ்சிடணும். நீ எப்ப தாலி கட்டுறியோ வீரா கழுத்துல அதோட அவ சிரிப்பு எல்லாமே முடிஞ்சு போயிடணும். அப்புறமா தினம் அவளுக்கு வந்து பாரு அவளுடைய வாழ்க்கையே அவளுக்கு வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க. இதை வச்சுதான் சண்முகத்தோட குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் பேசி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோம்னா மறைஞ்சு இருந்து சிவபாலன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ இது என்னது, இவங்க இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனப்பா இருக்கிறாங்க, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் மணமடைக்கு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வராங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சிவபாலனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், அதாவது வீரா காலத்துல கௌதம் தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ரத்னா கழுத்துல அறிவழகன் தாலி கட்டியிருந்தாங்க. அடுத்தது வீரா களத்தில் தாலி கட்டிறதுக்காக கௌதமா அழைக்கும் போது கௌதம தடுத்துக்கிட்டு சிவபாலன் வந்து வீரா களத்தில் தாலி கட்டியிருந்தாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாக்கியா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சிவபாலன் என்ன திடீர்னு வீரா களத்தில் தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கும்போது அப்போ பாக்கியா வந்து சொல்றாங்க எப்படியோ என் மகனை சூடாமணி மைனி வந்து தாலி கட்ட வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ சண்முகத்துக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம அதே மாதிரி வீராவுக்கு ஒன்றும் புரியலை. நம்ம கழுத்துல கௌதம் தாலி கட்டுறதுக்கு பதில் சிவபாலன் தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அதிர்ச்சியோட சிவபாலனை பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி ஆவேசத்தோட எந்திக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவ கழுத்துல நீ தாலி கட்டுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவபாலனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா பரணி வந்து சிவபாலனை வந்து தாலி கட்டதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா சண்முகத்துக்கு ஒண்ணுமே புரியாம முடிச்சிட்டு இருக்கோம். அங்க பார்த்தோம்னா கௌதமும் வைஜெயந்தியும் ஓடோடி வராங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா
நீ வீரா கழுத்துல நீ தாலி கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ சிவபாலன் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை பத்தின உண்மையே இப்போ சொன்னாக்கி தேவையில்லாம பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம வைஜெயந்தியால சண்முகத்தோட குடும்பத்துக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது, அவங்க உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வந்து இப்போதைக்கு இவங்களை பத்தின உண்மை நம்ம எதுவும் பேசாம இருந்தா தான் நல்லது அப்படின்ட்டு சிவபாலன் வந்து எதுவுமே உண்மை பேசாம இருந்திருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சண்முகம் வந்து சிவபாலனை அடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ பாக்கியமும் பரணியும் வந்து தடுக்கிறாங்க. எங்க பாரு சண்முகம், என்ன இருந்தாலும் சரிதான், வீரா தான் என் வீட்டுக்கு மருமகளாக வருவான்னு நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். அதேமாரிக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும், அதனால நீ வந்து என் பையனை அடிக்கிறதுல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அது மட்டும் கிடையாது, என் பையன் இப்போ வீட்டு மாப்பிள்ளையாக்கும் அப்படிங்கிறாங்க. இதனால சண்முகத்துக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்தி வந்து சண்முகத்திட்ட பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சண்முகம், இதுக்காகவா நாங்கள் எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம்? அதாவது என் பையன் வந்து வீரா கழுத்தில் தாலி கட்டுறது பதில் இவன் இப்படி தாலி கட்டிட்டானே, இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி தான் எங்களை அவமானப்படுத்துறதுக்காக எங்களை இந்த அளவுக்கு நீ வரவழைச்சி அப்படின்னு சொல்லவும் இப்போ சண்முகம் வந்து வைஜெயந்தி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நீ எத்தனை நாடு மன்னிப்பு கேட்டாலும் சரிதான், இதை நான் மறக்கவே மாட்டேன், இன்னும் தான் என்னுடைய ஆட்டத்தை நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி கோபத்தோட போறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கழுத்துல நீ தாடி கட்டி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சிவபாலன்னு பாக்குறாங்க. ஆனா வந்து சண்முகம் வந்து என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீரா வந்து அமைதியா இருக்கிறாங்க. அப்ப பரணி வந்து சண்முகத்துல வந்து சொல்றாங்க, எங்க பாரு, எப்படியோ வீரா கழுத்துல சிவபாலன் தாலி கட்டியாச்சுது, அதனால நீ இந்த கல்யாணத்தை நீ ஏத்துக்கு தான் ஆகணும். சிவபாலன் நல்லவன் தானே, நீ வந்து எங்க அப்பாவை நினைச்சு தானே வந்து இந்த மாதிரிக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா சிவபாலன் வந்து பத்தி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் அதனால சண்முகமும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஆராத்துல எடுத்து வீட்டுக்குள்ள அவங்க கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து வீராவும் சிவபாலனும் ரூமுக்குள்ள வரவும் வீரா வந்து சிவபாலன் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என் கழுத்துல என் விருப்பம் இல்லாம தாலி கட்டிட்டே இல்ல, ஒண்ணு முழுதான் இருக்குது என்னுடைய சுயரூபம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு